நந்தினி அவன் தோளை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் முகிலன், நீங்க இல்லனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் தெரியல என்று அழ, முகிலன் தன் பதற்றத்தை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் தன் தோள்களிலிருந்து மெதுவாக அவள் கைகளை விடுவித்துக் கொண்டு தள்ளி நின்றான். எதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதிலேயே வலிய வந்து மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்த முகிலன், எனக்கு டைம் ஆயிடுச்சு நந்தினி, வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக திரும்பி நடந்தான். அவன் மனதிற்குள் ஏனோ குற்ற உணர்ச்சி ஆட்கொண்டது. முகிலன் அறையை விட்டு வெளியே வருவதற்குள் நந்தினி ஓடிச் சென்று அவனை பின்பக்கமாக அணைத்துக் கொண்டாள். முகிலன் சட்டென்று அவளை விலக்கிவிட்டு அவள் பக்கம் திரும்பி அவளை முறைத்தபடி, நந்தினி, நீங்க பண்றது சரியில்லை என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனை மறுபடியும் மெருக அணைத்தது மட்டுமல்லாமல் அவன் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக நடந்து கொள்ள அதற்கு மேல் பொறுக்க முடியாத முகிலன் அவளை கீழே தள்ளிவிட்டான். கீழே விழுந்த நந்தினி அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே அமர்ந்திருந்தாள். கோபத்தால் அவன் முகம் சிவக்க அவளை திட்டுவதற்கு வார்த்தை வராமல் பற்களை கடித்தபடி அவன் கைமுஷ்டியை இறுக மூடினான். இதுவரை சாந்தமான சிரித்த முகத்துடன் அவனை பார்த்துவிட்டு இப்பொழுது கோபத்தால் அவன் முகம் சிவந்திருப்பதை பார்த்ததும் நந்தினி அவன் முகத்தை பார்ப்பதற்கே அஞ்சினாள். முகிலன் அதற்கு மேல் அவள் முகத்தை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். முகிலன் தன்னை நிராகரித்து விட்டு போவதை நந்தினி அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். படிக்கும் பொழுது நிரஞ்சன் நிராகரித்ததற்கு பிறகு அவள் எத்தனையோ ஆண்களுடன் பழகியிருக்கிறாள். ஆனால் இதுவரை முகிலனை போல் அவளை யாரும் அருவருப்பாக பார்த்ததும் இல்லை, நிராகரித்ததும் இல்லை. நிரஞ்சனுக்கு எப்படியோ பணத்தாசை காட்டி சாதுரியமாக அவனை அப்பர்ணாவிடமிருந்து பிரித்து தன் வசமாக்கிக் கொண்டாள். ஆனால் தன்னுடைய பணத்தாலும் கவர்ச்சியாலும் முகிலனை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று அவளுக்கு புரிந்தது. இருந்தாலும் அவன் மேல் உள்ள மோகம் தீராமல் அவன் போவதையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் படியிறங்கி வரும்போது வீடு மயான அமைதியில் இருப்பதை பார்த்தவுடன் வீட்டில் பணிபுரியும் பெண்கள் இருவரும் கிளம்பிவிட்டார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை இதை திட்டமிட்டு செய்திருப்பாளோ என்று முகிலனுக்கு சந்தேகமாக இருந்தது. தன் வீட்டில் இருப்பது போல் இவளது வீட்டிலும் நம்பர் லாக் சிஸ்டம் கொண்ட கதவு என்பதால் நந்தினியின் உதவி இல்லாமல் இந்த கதவை திறக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை நந்தினி கதவை திறக்க மறுத்தால் கண்டிப்பாக இங்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போவது உறுதி என்று அவன் உள்மனம் கூறியது. இருந்தாலும் முயற்சி செய்யலாம் என்று கதவை திறக்க முயற்சி செய்தான். அவன் சந்தேகப்பட்டது போல் அதை திறக்க முடியாததால் கீழிருந்தபடியே நந்தினிக்கு குரல் கொடுத்தான். நந்தினி, டோர் அன்லாக் பண்ணுங்க என்று அவன் உரத்த குரலில் அழைக்க அவனுடைய சிம்மக்குரலை கேட்டு நந்தினியின் உடல் நடுங்கியது. தன்னை அடித்து விடுவானோ என்று பயந்தபடியே மெதுவாக எழுந்து வந்து மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள். முகிலன் அப்பொழுதும் மாடியை விரைத்து பார்த்தபடியே இவளை அழைத்துக் கொண்டிருந்தான். நந்தினி, நீங்களா வந்து கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்று அவன் கத்த நந்தினி அச்சத்தோடு படியிறங்கி வந்தாள். முகிலன், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று அச்சத்தோடு நந்தினி கூற, உடனே முகிலன், எதுவும் பேச வேணாம், கதவை திறங்க என்று அதட்டினான். நந்தினி கதவை திறந்து விட்டு, முகிலன், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன் என்று அவள் பேசிக் கொண்டிருக்க முகிலன் காதில் வாங்காமல் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நந்தினியின் வீட்டிலிருந்து வெளியே வரும் வரை முகிலனுக்கு அவன் உயிர் அவனிடம் இல்லை. அதற்கு மேல் நந்தினி ஒரு அடி தவறாக எடுத்து வைத்திருந்தாலும் அங்கு என்ன விபரீதம் நடந்திருக்கும் என்று முகிலனால் யோசிக்க முடியவில்லை. ஒரு ஆணான தனக்கே இந்த நிலைமை என்றால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் பெண்களின் நிலைமை என்ன என்று அன்றுதான் அவனுக்கு புரிந்தது. அலுவலகத்திற்கு வரும் வரை அவன் மனம் கட்டுக்கடங்காத குதிரை போல் தரிகட்டு ஓடியது. கடமையே என்று அலுவலகத்தில் வேலையை முடித்துவிட்டு முகிலன் வீட்டிற்கு வந்தான். அவன் வீட்டிற்கு வந்தது கூட தெரியாமல் அப்பர்ணா கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஆன்லைன் கோர்ஸை முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்த பொழுது முகிலன் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்ததும், அப்பர்ணா, என்ன முகி, சீக்கிரம் வந்துட்ட, முகமே சரியில்லை, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்டபடியே அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவன் அவள் முகத்தை கூட பார்க்காமல் எதையோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தை பார்த்த அப்பர்ணாவுக்கு அவன் கோபமாக இருக்கிறானா இல்லை உடம்பு சரியில்லையா என்று யூகிக்க முடியாமல் குழம்பினாள். அப்பர்ணா, என்ன முகி, தலைவலிக்குதா, காஃபி தரட்டுமா என்று கேட்டபடியே அவன் தலையை தொட்டு பார்த்தாள். முகிலன் அவள் முகத்தை பார்க்காமல், ஒன்னில விடோப்பு, நான் குளிச்சிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சட்டென்று எழுந்து தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று அறைந்து சாத்தினான். அப்பொழுதுதான் அப்பர்ணாவுக்கு அவன் கோபமாக இருக்கிறான் என்று புரிந்தது. ஆனால் அந்த கோபத்திற்கான காரணம் தான் புரியவில்லை. ஆபீஸில் பிரச்சனையா இல்லை நந்தினி நிரஞ்சனால் பிரச்சனையா என்று புரியாமல் அவள் மனம் குழம்பியது. முகிலன் என்றுமே ஆபீஸ் பிரச்சனையை வீட்டிற்கு கொண்டு வந்ததில்லை. என்னைதான் இவன் திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்று நந்தினிக்கு தெரியாதவரை இவனிடம் அவள் பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இவனை பார்த்தால் பொட்டிப்பாம்பாக அடங்கித்தான் போவாள். ஒருவேளை நிரஞ்சனை பார்த்திருப்பானோ, அவன் இவனிடம் சண்டை போட்டிருப்பானோ என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள். 1 மணி நேரமாகியும் முகிலன் அறையை விட்டு வெளியே வராததால்
அபர்ணா காப்பியை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கதவை தட்டினாள். முகி, காப்பி கொண்டு வந்திருக்கேன் என்று 2 முறை அழைத்த பிறகுதான் முகிலன் கதவை திறந்துவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான். அவள் காப்பியை நீட்டியவுடன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் அதை வாங்கிக் கொண்டான். அபர்ணா, என்னாச்சு முகி, ஏதாவது சொன்னாதானே தெரியும் என்று சொல்லிக்கொண்டே அவன் தலையை வருட அவன் சட்டென்று தலையை விலக்கிக் கொண்டான். இவள் தொட்டவுடன் அவன் விலகியதும் அபர்ணாவின் முகமே சுருங்கி போனது. இதற்கு மேல் அங்கு நிற்பது நல்லதல்ல என்று எதுவும் பேசாமல் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள். இரவு 11 மணிக்கு மேல் கதவை திறந்தவன் அபர்ணாவின் அறையை பார்த்தான். அவள் அறை விளக்கு எரியாததால் சமையல் அறையில் வந்து எட்டி பார்த்தான். அபர்ணா இரவு உணவை தயாரித்து டைனிங் டேபிள் மேல் மூடி வைத்திருந்தாள். பக்கத்தில் எப்பொழுதும் போல் ஒரு சிறு குறிப்பையும் எழுதி வைத்திருந்தாள். நான் சாப்பிட்ட முகி, நீ சாப்பிட்டு தூங்கு என்று இருந்தது. அதில் ஸ்மைலி இல்லாததை பார்த்து அவள் தன் மேல் வருத்தத்தில் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். அடுத்த நாள் முகிலன் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்த போது அபர்ணா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் காப்பியை போட்டு வந்து நீட்டினாள். அப்பு, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமே வந்துருவேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு அப்படியே வெட்டிங் ஷாப்பிங் போலாமா என்று அவன் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக மறுபடியும் சமையல் அறைக்கு சென்றாள். முகிலன் அவளை பின்தொடர்ந்தான். அப்பு, ஈவினிங் சீக்கிரம் வந்துருவேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம் என்று அவன் மறுபடியும் சொல்ல அபர்ணா அவனை திரும்பி பார்க்காமல், இல்ல, நான் எந்த ஷாப்பிங்கும் வரல, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறதா இல்ல என்றாள். என்னாச்சு அப்பு, நேத்தி நான் உன்கிட்ட பேசலன்னு கோவமா என்று அவன் கேட்டதற்கு, உன் மேல கோவம்லாம் இல்ல, நேத்தி நீ அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூற, முகிலன், என்ன பேசுற அப்பு, நேத்தி நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். அபர்ணா அவன் பக்கம் திரும்பி, எப்படி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ற? உன் ஆபீஸ் பிரச்சனையை தவிர உனக்கு வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். நேத்தி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது என்னாலதான் நடந்ததுன்னு மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். என்னால இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சமையல் கட்டில் இருந்து வெளியேறுவதற்காக அவனை கடந்தாள். முகிலன் அவளை இடைமறித்து, அப்பு, நீ ஏதோ கோபத்துல பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்று அவள் கையை பிடிப்பதற்காக அவளை நெருங்க அவள் சட்டென்று ஒதுங்கி நின்று தன் கையை பின்பக்கத்தில் மறைத்துக் கொண்டாள். முகிலன் அதிர்ந்து போய் அவள் முகத்தை பார்த்தான். அவள் அப்போதும் அவனை பார்க்காமல் சுவற்றை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். நான் உன்னை தொடக்கூடாதா அப்பு என்று மனம் நொந்து கேட்டான். இதே கேள்வியதான் நேத்தி நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சே அதை நான் கேட்க கூடாது. இன்னைக்கு நான் இப்படி நடந்துக்கிறதுக்கும் நான் தான் காரணம், நீ இல்ல. நீ இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் உன் தலையில போட்டுட்டேன், சாரி. என் சுமைய நான் தான் சுமக்கணும், மத்தவங்களை சுமக்க விட்டா கடைசியில அவங்களுக்கும் ஏன் நிலைமைதான் வரும்னு நேத்து உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லன்னா நான் தானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருப்பேன் என்று அவள் பேசிக்கொண்டே போக, முகிலன், அப்பு, நேத்து என்ன நடந்ததுன்னா என்று அவன் சொல்வதற்கு தடுமாற, உடனே அபர்ணா, எனக்கு தெரியும் முகி, நேத்தி நீ வீட்டுக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் நிரஞ்சனால பிரச்சனையா இல்ல நந்தினியால பிரச்சனையான்னு புரியாம முழிச்சேன். ஆனா நான் உன்னை தொடர்றதே எப்ப உனக்கு பிடிக்கலையோ அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நந்தினியாலதான் பிரச்சனைன்னு. இருக்க இடம் இல்லாம, போட்டுக்க துணி இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கேன். திருட்டுத்தனமா இந்த வீட்டுல தங்கி சாப்பிடும் போது கூட நான் அவமானமா நினைக்கல. ஆனா தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் அவன் கிட்ட உடம்புல ஒட்டு துணி இல்லாம அடி வாங்கும் போது அவமானத்தால கூனி குறுகி போயிருக்கேன். நேத்தி உன்னை பார்க்கும்போது கோபமும் வெறுப்பை விட ஏதோ தப்பு பண்ணிட்டோம்ங்கிற குற்ற உணர்ச்சியும் அவமானமும் தான் தெரிஞ்சுது. இப்போதைக்கு இத பத்தி எதுவும் நம்ம பேச வேணாம், அப்புறமா உனக்கே சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு என்று கூறிவிட்டு அவனை கடந்தாள். சட்டென்று நின்றவள் அவன் பக்கம் திரும்பி, இப்போதைக்கு நந்தினி போன் பண்ணா எடுக்காத, செக்ரட்டரி மூலமா கூட ட்ரை பண்ணுவா, பேசாத. இதுக்கு மேல நீ அவகிட்ட பேசினேனா நேத்தி உன்கிட்ட அவ அப்படி நடந்துகிட்டது உனக்கு ஓகேன்னு அர்த்தம் என்று கூறிவிட்டு சென்றாள். முகிலன் அவள் பேசியதை எல்லாம் கேட்டு அப்படியே உறைந்து போய் நின்றான். அவள் கோபத்திற்கு காரணம் புரியாமல் முகிலன் தவித்தான். எதற்காக அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறாள்? பிரச்சனையை ஆறப்போடுவது இப்போதைக்கு நல்லது என்று அவனுக்கு தோன்றியது. அதனால் எதுவாக இருந்தாலும் மாலை பேசிக் கொள்ளலாம் என்று அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான். முகிலன் வேலைக்கு கிளம்பியதும் அபர்ணாவும் வகுப்பிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தாள். எப்படியும் நிரஞ்சன் இவளுக்காக அங்கு காத்திருப்பான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவனுக்கு அடையாளம் தெரியாதபடி ஜீனையும் டி ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு முகத்தை மறைப்பதற்கு ஸ்கார்ஃபையும் கண்ணாடியும் எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் கிளம்பினாள். அவன் கண்ணில் பட்டுவிடாதபடி ஸ்கார்ஃபால் முகத்தை மூடியபடி அவன் அன்று நின்று கொண்டிருந்த இடத்திற்கு எதிரே உள்ள கடைவாசலில் அவனுக்காக காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல் நிரஞ்சன் அவளுடைய 2 சகாக்களுடன் வண்டியில் வந்து இறங்கினான்.
அவர்கள் மூவரும் என்ன செய்கிறார்கள் என்று சிறிது நேரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தாள். யார் யாரோ வந்து அவனிடம் பணத்தை கொடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் எதையோ மறைத்து வாங்கி சென்றார்கள். அப்பர்ணாவுக்கு அவர்கள் பக்கத்தில் சென்றால்தான் அவர்கள் பேசுவதை கேட்க முடியும் என்று குடையை பிடித்தபடியே ரோட்டை கடந்து அவர்கள் இவளை பார்த்து விடாதபடி சற்று தள்ளி நின்று கொண்டாள். சிறிது நேரம் எதையோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அப்பர்ணாவை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். நிரஞ்சனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவன் அவனிடம், இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அவனுக்கு காத்துட்டு இருக்க போற? இங்க நிக்கிற நேரத்துக்கு உன் பொண்டாட்டிய போய் பார்த்தா பணமாவது கிடைக்கும், அதை விட்டுட்டு இங்க நின்று நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம் என்று அவன் கூறியதற்கு நிரஞ்சன் சிரித்துக் கொண்டே, எத்தனை தடவைடா சொல்றது, அவகிட்ட போனா பணம் கிடைக்கும், இவகிட்ட வந்தா என்று கூறி சிரிக்க கூட இருந்த இருவரும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார்கள். நிரஞ்சன் உடனே, எனக்கு மட்டும் இல்ல உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான், தினமும் அதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம், இவ கிடைச்சா செலவு மிச்சம் தானே, பார்த்தல்ல அன்னைக்கு ஆள் எப்படி இருந்தான்னு, மத்தவள்க மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டா, நம்ம கைக்கு அடக்கமா இருப்பா என்று நிரஞ்சன் சிரித்துக் கொண்டே சொல்ல, பக்கத்தில் இருந்தவன், ஆமா மச்சி சரியான கிராக்கியாதான் பிடிச்சிருக்க, அப்புறம் எப்படி கை நழுவி போச்சு என்று கேட்க, அதற்கு நிரஞ்சன், ஆள் நல்ல தலதலன்னு இருக்கானதான் இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பணத்தோட அருமை தெரிய ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து நந்தினி வந்தா, சரின்னு இவளை தூக்கி எறிஞ்சிட்டு அவ பின்னாடி போன, அவகிட்ட பணம் கிடைச்சது, ஆனா நம்மள பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேங்கிறா. இப்ப என்னடானா அந்த பணத்தையும் கொடுக்காம ஆட்டம் காட்டுறா. அன்னைக்கு அவளை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை தோணுச்சு, நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை வச்சு ஏதாவது பணம் தேட்ட முடியுமான்னு யோசிச்சேன். ஆனா என்ன, மடத்தனமா அவசரப்பட்டு அவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு பாடிய ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன். அதனால விலை போகுமான்னு தெரியல, சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமே, இல்லன்னா நம்மளாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டா என்றான். அதற்கு பக்கத்தில் இருந்தவன், டேமேஜ் பீஸா இருந்தாலும் ஆள் நல்ல ஒரிஜினல் டைமண்ட் மாதிரி மினுக்குறா, ஆமா அவ இதுக்கு ஒத்துப்பாளா, ஆளை பார்த்தா குடும்ப குத்து வரக்காட்டா இருக்காளே என்று கேட்க, அதற்கு நிரஞ்சன், ஒத்துப்பா அவளுக்கு வேற என்ன வழி இருக்கு, பொண்ணை காப்பாத்துறதுக்கு 4 காசு பார்த்தாகணும்ல, இத்தனை வருஷம் வேலைக்கு போகல, பெருசா என்ன சம்பாதிச்சிட போறா, பொண்ணுன்னா உயிரு, அதனால பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, அப்படியே ஒத்துக்கலனாலும் கட்டி தூக்கிட வேண்டியதான், நம்மள யாரு கேக்குறது, அவளை தேடி ஒரு பையன் வரமாட்டான், அப்பங்காரன் போய் சேர்ந்துட்டான், சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுங்கியாச்சு, கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான், அவனும் இப்ப இவளை கண்டுக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்க வேண்டியதுதான். அப்ப சரி, எத்தனை நாள் ஆனாலும் காத்திருக்கலாம், தப்பு இல்ல, ஆளு நல்ல ஹீரோயின் மாதிரி தலதலன் தான் இருக்கா என்று இன்னொருவன் கூற மூவரும் சிரித்தார்கள். இதையெல்லாம் கேட்ட அப்பர்ணாவுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் ஏறினாள். வீட்டிற்கு வந்த பிறகும் அப்பர்ணாவால் அவன் பேசியதை ஜீரணிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஈனப் பிறவியையா காதலித்தோம், நந்தினி தூக்கி எறிந்ததால் நம்முடன் வாழ நினைக்கிறானோ என்று யோசித்தோம். ஆனால் இவன் நம்மை எவ்வளவு கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். காலையில் தான் முகிலனிடம் தன் பிரச்சனையை தானே பார்த்துக் கொள்வதாக வீராப்பாய் பேசினோம். ஆனால் இவன் நாம் எதிர்பார்த்ததை விட மோசமானவனாக இருக்கிறான். இவனுடன் எப்படி 10 ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்று புரியாமல் அப்பர்ணா குழம்பினாள். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. காலையிலிருந்து சாப்பிடாததால் அவளுக்கு மயக்கமாக வந்தது. ஆனால் தன்னிலை மறப்பதற்கு இப்போதைக்கு அந்த மயக்கம் மட்டுமே தனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அப்படியே சோஃபாவில் பசி மயக்கத்தில் படுத்து கிடந்தாள். வெண்பா இல்லை என்றால் என்றோ வாழ்க்கையை முடித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவனுக்காக வாழ்ந்தாக வேண்டும். பேசாமல் ஊரை விட்டு எங்காவது ஓடிவிடலாமா? நம்மால் முகிலனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் முகிலனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று புரியாமல் அவள் மனம் தவித்தது. இப்படி பல யோசனையுடன் அப்படியே உறங்கி போனாள். இவளிடம் பேசுவதற்காகவே முகிலன் மாலை சீக்கிரம் வீட்டிற்கு வந்தான். அவன் கதவை திறந்த பொழுது இவள் சோஃபாவில் படுத்திருப்பதை பார்த்ததும் அவள் அருகில் வந்து அவளை அழைத்தான். அவளை தொடுவதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஒருவேளை காலை போல் மறுபடியும் கோபித்துக் கொள்வாளோ என்று அவளை தொடாமல் மறுபடியும் அழைத்தான். அவள் அப்பொழுதும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் தூங்கட்டும் என்று அமைதியாக எழுந்து தன் அறைக்கு சென்றான். மாலை 6 மணிக்கு மேல்தான் அப்பர்ணா கண் விழித்தாள். அவளுக்கு அப்பொழுதும் தலை சுற்றியதால் முகிலன் வருவதற்குள் எதையாவது சாப்பிடலாம் என்று மெதுவாக எழுந்து தள்ளாடியபடியே சமையல் அறையை நோக்கி நடந்தாள். அவள் நடக்க முடியாமல் நடந்து போவதை பார்த்த முகிலன் அவளை அழைத்தபடியே அறையிலிருந்து வெளியே வந்தான். அப்பு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று அவன் குரல் கேட்ட பின் தான் அப்பர்ணாவுக்கு அவன் ஏற்கனவே வீட்டிற்கு வந்து விட்டான் என்று புரிந்தது. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நல்லா தூங்கிட்டேன், காஃபி சாப்பிடுறியா, எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டபடியே மெதுவாக சமையல் அறையை நோக்கி நடந்தாள். முகிலனுக்கு அவள் தன்மேல் உள்ள கோபத்தால் சாப்பிடவில்லை என்று புரிந்து கொண்டு, காலையிலிருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்டபடியே அவளை பின்தொடர்ந்தான். அவள் பதிலேதும் சொல்லாமல் சமையல் கட்டுக்குள் நுழைய
உடனே முகிலன் அவள் கையை பிடித்தான். விடுமுகி என்று கையை அவனிடமிருந்து விலக்கிக் கொள்ள அபர்ணா முயற்சி செய்தாள். அதெல்லாம் அப்புறமா கோச்சுக்கலாம், இப்ப இங்க வந்து உட்காரு என்று அவளை அழைத்துச் சென்று டைனிங் டேபிள் அருகே அமர வைத்தான். அவள் காலையில் சமைத்து மூடி வைத்திருந்த உணவை எல்லாம் திறந்து பார்த்தான். எல்லாம் அப்படியே இருந்தது. பெருமூச்சு விட்டபடியே அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு தட்டை எடுத்து உணவை போட்டு பிசைந்து அவளுக்கு ஊட்டினான். உடனே அவள், நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று கூற, எப்போதும் நீதான் சாப்பிடுற, இன்னைக்கு நானே ஊட்டி விடுறேன் என்று அவள் வாயில் திணிக்காத குறையாக உணவை ஊட்டிவிட்டான். ஒரு வழியாக அவளை கட்டாயப்படுத்தி தட்டில் இருந்த மொத்த உணவையும் ஊட்டிவிட்ட பிறகே கையை கழுவிக்கொண்டு அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவள் உண்ட மயக்கத்தில் சோர்வாக அமர்ந்திருந்தாள். அப்பு, சாரி, நேத்தி நீ என்ன தொட வரும்போது நான் விலகினது தப்புதான். அதுக்கு காரணம் இருக்கு. உன் மேல எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்ல என்று அவன் பேச, அபர்ணா குறுக்கிட்டு, எனக்கு தெரியும் நந்தினி உன்கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்கா, அதனால உனக்கு கோபம், நீ அதை அவமானமா ஃபீல் பண்ற, அதுல தப்பில்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேல நீ என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி உனக்கு குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல யாராவது தொடும்போது கோபம் வரதா செய்யும், அதுல தப்பு இல்ல. ஆனா உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லாம வளர்ந்தவ நீ. உன் லைஃப்ல என்ன தவிர வேற யார்கிட்டயும் நெருங்கி பழகினது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட ஒரு பொண்ணு தப்பா நடந்துகிட்டா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றாள். அபர்ணா தன் நிலைமையை புரிந்து கொண்டாள் என்ற நிம்மதியில் முகிலன், தேங்க்ஸ் அப்பு என்று அவள் தலையை வருட அபர்ணா உடனே விலகிக் கொண்டாள். பிளீஸ் முகி, தப்பா நினைச்சுக்காத, நேத்தி நீ இருந்த நிலைமையிலதான் இன்னைக்கு நான் இருக்கேன் என்று கூற, முகிலன், என்னாச்சு அப்பு என்று பதற, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, உடம்பால மட்டும் இல்ல வார்த்தையாலையும் கற்பழிக்க முடியுங்கிறத இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ இப்ப என்ன தொட்டாலும் நீ இந்த உடம்புக்குதான் ஆசைப்படுறியோன்னு எனக்கு தோணும். தயவு செஞ்சு இன்னைக்கு என்கிட்ட வராத என்று கூறிவிட்டு செல்ல, முகிலன், இவ எங்க போனா, யாரு என்ன சொன்னா, தனியா போக வேணான்னு சொல்லியிருந்தோமே, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனா, அன்னைக்கு மாதிரி எதுவும் நடக்கல, அது வரைக்கும் நிம்மதி என்று யோசித்தபடியே அவள் பின்னால் சென்றான். அப்பு, நந்தினி கால் பண்ணா என்று அவன் கூறியதும் அபர்ணா அவனை திரும்பி பார்த்தாள். நான் பேசல, எனக்கு ட்ரை பண்ணா, நான் எடுக்கலன்னோட செக்ரட்டரிக்கு ட்ரை பண்ணா என்றான். அபர்ணா ஒரு வினாடி யோசித்து விட்டு, நிரஞ்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறா என்று கூறிவிட்டு நடந்தாள். முகிலன், என்ன என்று அதிர்ந்து போய் கேட்டான். அபர்ணா சோர்வாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். கண்களை மூடியபடி எதையோ யோசித்தாள். நம் பிரச்சனையை தீர்ப்பதற்காக சென்றவன் இன்று நம்மால் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுள்ளான். இனி நந்தினி இவனை விடாமல் துரத்துவாளே, என்ன செய்வது? இவனை போன்ற ஒருவனுக்கு தானே தகுதியானவள் இல்லை. நந்தினி போன்றவள் கண்டிப்பாக இவன் வாழ்க்கைக்குள் வரவே கூடாது. தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் முகிலன் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நந்தினி போன்ற சாக்கடையிடம் மாட்டிவிடக் கூடாது என்று யோசித்தவரின் மனம் மறுபடியும் நிரஞ்சனிடமே சென்றது. அவர்கள் மூவரும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் காதில் ஒலிக்க தன்னை பல பேர் சேர்ந்து கற்பழித்தது போல் உணர்ந்தாள். அவளுக்கு தன்னை நினைத்தாலே அருவருப்பாக இருந்தது. போன ஜென்மத்தில் தான் என்ன தவறு செய்தோம், தனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று தன் வாழ்க்கையை நினைத்து நொந்து கொண்டாள். அபர்ணாவின் முகத்தை பார்த்த முகிலனால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நேற்று வரை ஆண்களிடம் சிக்கிய பெண்களை நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறானே தவிர அதன் வலியும் வேதனையும் அவன் உணர்ந்ததில்லை. ஆனால் நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பெண்கள் படும் பாடு என்னவென்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. தான் ஒரு ஆண், தன்னிடம் ஒரு பெண் தவறாக நடந்து கொண்டாள் என்பதே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவமானத்தால் கூனி குறுகி போனோம். ஆனால் தினம் தினம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் பெண்களின் மனம் எவ்வளவு பாடுபடும். அவர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு வலியையும் மனதில் தழும்பாக வைத்துக் கொண்டுதான் திருமணம் செய்து கொள்கிறார்கள், கணவனுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். எதுவும் நடக்காதது போல் மற்றவர்களுடன் சிரித்து பேசுகிறார்கள். இன்று இவள் என்ன பிரச்சனையை சந்தித்தாள் என்று தெரியவில்லையே, வார்த்தையால் கற்பழித்தார்கள் என்றாலே அப்படி இவளை யார் என்ன பேசியிருப்பார்கள் என்று குழம்பியவன் அபர்ணாவை அழைத்தான். முதல் முறையாக அபர்ணாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்தான். அவள் அப்பொழுதும் அமைதியாக இருந்தாள். இது போன்ற விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதுதான் அவர்களின் மனநிலையை நம்மாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் பேருக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்று விடுகிறோம் என்று யோசித்தபடியே அபர்ணாவை அழைத்தான். அப்பு, ஒண்ணு கவலைப்படாத, நிரஞ்சனை ஃபாலோ பண்றதுக்கு 2 பேரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். 2 நாளா அவன் போறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் போன் நம்பர் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சிடும் என்று அவன் சொல்ல, அப்பொழுதும் அபர்ணா கண்களை திறக்காமல், அவனுக்கு என் உடம்பு வேணுமா, அவனுக்கு மட்டும் இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போறவங்க வரவங்க கிட்ட என்ன வித்து பணமாக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா நான் யாரும் இல்லாத அனாதல்ல, தூக்கிட்டு போய் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா.
நான் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னுதான் என் உடம்ப சதைச்சானா. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த டேமேஜ் பீஸ் வியாபாரம் ஆகுமான்னு தெரியல. அப்படி வியாபாரம் ஆகலைனாலும் தினமும் விபச்சாரிங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதை விட என்கிட்ட கொஞ்சம் கொடுத்தா வெண்பாக்காக என்ன வேணாலும் செய்வேனாம் என்று அவள் சொல்லும் பொழுதே அதை கேட்ட முகிலனுக்கு தலைக்கு மேல் கோபம் ஏறியது. இதுக்கு மேல அவன்லாம் உயிரோடையே இருக்க கூடாது. யாரு அனாத, இன்னைக்கு அவனை அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதுக்கு மேல அவனை சும்மா விட்டு வைக்க முடியாது என்று கத்தியபடியே தன் அறைக்கு சென்று போனை எடுத்து யாருடனோ பேசினான். அபர்ணா அவசரமாக எழுந்து அவன் அறைக்குள் சென்று அவனிடமிருந்து போனை பிடுங்கினான். போனை கொடு என்று அந்த வீடியோ அதிரும்படி முகிலன் கத்த, அபர்ணா போனை பின்பக்கமாக மறைத்தபடி அவனிடமிருந்து தள்ளி நின்றாள். முகிலன் அவளிடமிருந்து போனை வாங்குவதற்கு முயற்சி செய்தான். அபர்ணா போனை பின்னால் மறைத்தபடி அவனை சமாதானப்படுத்தினாள். முகி, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையாரு. அவனை நம்ம சும்மா விட போறதில்ல. ஆனா பொறுமையா யோசிச்சு செய்யலாம்னு தான் சொல்றேன், அவசரப்படாத என்று கெஞ்ச, அப்பொழுதும் முகிலன் ஆத்திரம் தீராமல் முரட்டுத்தனமாக அவள் கைகளில் இருந்த போனை பிடுங்க முயற்சி செய்தான். குடுன்னு சொன்னா பூ என்று கத்த, உடனே அபர்ணா, வேண்டாம் முகி, கோபத்துல எடுக்கிற முடிவு எதுவும் சரியா இருக்காது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்று அவள் கூற, இதற்கு மேல் இவளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று ஹாலில் உள்ள லேண்ட்லைனை நோக்கி வேகமாக நடந்தான். அபர்ணா அவன் எங்கு செல்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவன் பின்னால் ஓடினாள். முகிலன் போனை எடுத்து நம்பரை அழுத்த, அபர்ணா அவனை டயல் செய்ய விடாமல் போனுக்கும் அவனுக்கும் இடையே போய் நின்று கொண்டாள். முகி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு, அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் என்று சொல்ல, முகிலன் அவளை அங்கிருந்து தள்ளிவிட்டு போனை டயல் செய்தான். அபர்ணா அடித்தொண்டையில் கத்தினாள். அவன் பேசினதை கேட்கும் போதே என்ன எல்லாரும் சேர்ந்து கற்பழிக்கிற மாதிரி இருந்தது. வந்த கோபத்துக்கு அவனையும் கொண்டுட்டு என்னையும் எரிச்சுக்கணும் தோணுச்சு. செய்யட்டுமா? உன்ன மாதிரி நானும் கோவப்பட்டது செய்யட்டுமா? சொல்லு என்று அவள் கத்த, முகிலன் போனை கீழே போட்டு விட்டு அவளை உறைந்து போய் பார்த்தான். எனக்கு அருவருப்பா இருக்கு முகி, உடம்பே கூசுது, எனக்கு வாழவே பிடிக்கல. வெண்பாவுக்காக தான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்தேன். இத்தனை வருஷமா அவன் கண்ணுக்கு நான் வெறும் சதப்பிண்டமா தான் தெரிஞ்சிருக்கேன். நான் யாரு முகி? விபச்சாரியா? அவ கூட தெரிஞ்சுதான் உடம்ப விக்கிறா. ஆனா நான் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தரையில் விழுந்து கதறி அழுதாள். முகிலன் ஓடிச் சென்று அவளை பிடித்துக் கொண்டான். அவனுக்கு நான் என்ன பாவம் பண்ண? என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டானே. இன்னும் அவனுக்கு ஆத்திரம் தீரல. அழகா பிறந்தது ஏன் தப்பா? இந்த அழகு இருக்கிற வரைக்கும் தானே எல்லாரும் அலைவானுங்க, அது இல்லனா என்று அபர்ணா சுற்றி முற்றி எதையோ தேட, முகிலன் பதறி போய் அவள் எழுந்து விடாதபடி இறுக அணைத்துக் கொண்டான். அப்பு, உன் மனசுல இருக்கிறதா கொட்டி தீத்துரு, ஆனா எந்த தப்பான முடிவுக்கும் போகாத. அவனுக்காக நீ ஏன் உன்னை அழிச்சுக்கணும்? நீ யாரும் இல்லாத அனாதை இல்ல. உனக்கு நானும் வெண்பாவும் இருக்கும். எங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு. உன்னை விட்டா எங்க 2 பேருக்கும் யாரு இருக்கா சொல்லு என்று கூற, அபர்ணா அமைதியானாள். சிறிது நேரம் அழுது கொண்டிருந்தவள், முகி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வெண்பாவை பாத்துப்பல்ல என்று கேட்க, முகிலன், என்ன பூ என்னென்னமோ பேசுற, யாருக்கும் எதுவும் ஆகாது என்றான். சொல்லு முகி, பாத்துப்பல்ல என்று அவள் மறுபடியும் கேட்க, அவள் அதற்கு பதில் சொல்லும் வரை விடமாட்டாள் என்று முகிலன் புரிந்து கொண்டான். பாத்துப்பேன் அப்போ, அவளை மட்டும் இல்ல உன்னையும் பத்திரமா பாத்துப்பேன். யாருக்கும் எதுவும் ஆகாது, பயப்படாத. அவசரப்பட்டு கோபத்துல நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். அபர்ணா சற்று நேரம் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து விசும்பல் சத்தம் நின்றவுடன் இதற்கு மேல் அவள் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் அவளை விடுவித்தான். அப்பு, எழுந்திருச்சு வந்து சோஃபால உட்காரு என்று அவளை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். தண்ணீரை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். அவள் அதை குடித்துவிட்டு புயலடித்து ஓய்ந்தது போல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். முகிலன் அவள் எதிரே இருந்த டீப்பாயின் மேல் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை யாருக்கும் தொந்தரவில்லாமல் நிம்மதியாக வாழ்வதை விட்டு ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி தலைகால் புரியாமல் ஆடுகிறார்கள்? அம்மா இல்லை என்ற குறையை தவிர எந்த குறையும் தெரியாமல் வளர்ந்து விட்டோம். அப்பா இறந்த பிறகு வந்த சொத்து பிரச்சனையை கூட அபர்ணாவின் தந்தையே பார்த்து கொண்டார். அதன் பிறகு வேலை, பிசினஸ் என்று வாழ்க்கை நிம்மதியாக தான் போய்கொண்டிருக்கிறது. அபர்ணா கிடைக்காதது கூட மனதில் வருத்தம் இருந்ததை தவிர பிரச்சனையாக தெரியவில்லை. இது போன்ற பிரச்சனை எல்லாம் முதல் முறை இப்பொழுதுதான் சந்திக்கிறோம். ஆனால் இவளுக்கு நிரஞ்சனை பார்த்ததிலிருந்தே பிரச்சனையே வாழ்க்கையாகி போனது என்று யோசித்து பெருமூச்சு விட்டான். இவ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிரஞ்சனை பார்க்க போனதுக்கு அவன் என்ன பிளான் பண்றான்னு தெரிஞ்சிடுச்சு. 2 நாளா நந்தினி கிட்ட பேசினதுல அவன் நிரஞ்சனை பத்தியும் அபர்ணாவை பத்தியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. என்ன போனஸா ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்று யோசித்த பொழுது நேற்று நடந்ததெல்லாம் அவன் மனக்கண்ணில் ஓடியது. நந்தினி நேற்று நம்மை பார்த்து அப்படி பயந்தாலே, அப்படி இருக்கும் பொழுது நம்மை திருமணம் செய்து கொள்வதற்கு அவளுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? எதை வைத்து அபர்ணா அதை கூறினாள்? இது போன்ற விஷயமெல்லாம் நமக்கு புதிது. அப்புவிடம் கேட்டால்தான் இதற்கு விடை கிடைக்கும். இதை பற்றி இப்பொழுது அவளிடம் பேச முடியாது.
பின்பு பேசிக் கொள்ளலாம். அழுதழுது அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பித்திருக்கும் என்று யோசித்தபடியே எழுந்து அவளுக்கு காப்பி போடுவதற்காக சமையல் கட்டுக்குள் சென்றான். அவனுக்கு அப்பர்ணாவை தனியாக விட்டுச் செல்வதற்கு பயமாக இருந்தது. அடிக்கடி அவள் இருக்கிறாளா என்று எட்டி பார்த்து கொண்டான். காப்பியை கொண்டு வந்து அவளிடம் நீட்ட அவள் அதை அமைதியாக வாங்கி குடித்தாள். அப்பொழுது ஏதோ வேகத்தில் ஓடிச் சென்று அவளை பிடித்தோம். ஆனால் அவள் மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டி தீர்த்த பின்பு அவனுக்கு அவளை தொடுவதற்கே தயக்கமாக இருந்தது. நாம் சாதாரணமாக தொடுவதை கூட அவள் தவறாக எடுத்துக் கொள்வாளோ என்று பயந்தான். இருந்தாலும் அவளை அப்படியே விட்டுவிட மனமில்லாமல் அப்பு என்று அழைத்தபடியே அவளிடம் கையை நீட்ட அப்பர்ணா சிறிது வினாடி யோசித்து விட்டு அவன் கையை இறுக பிடித்தாள். அப்பொழுதுதான் முகிலனுக்கு உயிரே வந்தது. எங்கு அவளை எழுந்து விட்டோமோ என்று சற்று நேரத்திற்கு முன் இருந்த அச்சம் அவனை விட்டு விலகியது. அவளுடைய கையை தன் இரு கைகளுக்குள் வைத்து புதைத்துக் கொண்டாள். அவள் மனநிலையை மாற்றுவதற்காக டிவியில் அவளுக்கு பிடித்த நகைச்சுவை படத்தை ஓடவிட்டு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். அவள் அப்பொழுதும் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். முகிலன் படத்தில் வரும் நகைச்சுவையை பார்த்து சிரித்தபடியே அவளிடம் பேச்சு கொடுத்தான். அப்போ இந்த படத்தை நம்ம 4 பேரும் போய் தியேட்டர்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்பா 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்கல்ல, நல்ல ஜாலியான மூவி என்று அவன் பேசிய எதற்கும் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சற்று நேரத்திற்கு பின் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அவர்கள் 4 வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். படம் முடிவதற்குள் அவளுடைய இறுகிய மனம் தளர்ந்து அமைதியானது. அப்போ போனை எங்க வச்ச? நைட்டுக்கு வெளியில ஆர்டர் பண்ணலாம், என்ன சாப்பிடுற என்று கேட்டபடியே எழுந்து தன் போனை தேடினான். அப்பர்ணா எழுந்து அவன் அறைக்கு சென்றாள். முகிலன் அவளை பின்தொடர்ந்தான். அவனுடைய படுக்கைக்கு கீழிருந்த மொபைலை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அவன் அதை வாங்கி இரவு உணவை ஆர்டர் செய்வதற்காக பார்த்து கொண்டிருந்தான். முகி, நேத்தி நந்தினிக்கும் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க முகிலன் சற்று தயக்கத்தோடு அத பத்தி எதுக்கு இப்ப பேசணும் அப்பூ என்றான். நம்மள கவுக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப மும்முரமா வேலை பாக்குறாங்க. இப்படி நடந்துருச்சேன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நாள் கணக்கால அழுதுகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. அவங்க அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு நம்ம பெரிய அடியா கொடுக்கணும். அதுவும் நம்ம தான் கொடுத்தோங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. இப்ப சொல்லு, நேத்து என்ன நடந்தது என்று அவள் தீர்க்கமான குரலில் கேட்க முகிலன் நடந்ததை எல்லாம் கூறினான். அன்னைக்கு கிளப்ல அவ குடிச்சிட்டு தெரியாம தான் கட்டுப்பிடிச்சான்னு நினைச்சேன். ஆனா நேத்தி அவ அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கான்னு புரிஞ்சுது. அவ ஆம்பளைங்களை கூப்பிட்டு வரும்போது வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. நேத்தி நான் இறங்கி வரும்போதும் அங்க வேலை செய்யறவங்க யாரும் இல்ல. சாரி அப்பு, அன்னைக்கே கிளப்ல அவ அப்படி நடந்துகிட்டத உன்கிட்ட நான் சொல்லி இருக்கணும். நான் அன்னைக்கு அதை தப்பா நினைக்கல. அதுவும் இல்லாம உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சாரி அப்பு என்று நடந்தவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் கூறி முடித்தான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அப்பர்ணா தன் இரு கைகளையும் நீட்டி அவனை அழைத்தாள். அவன் தயக்கத்தோடு வந்து அப்பர்ணாவை அணைத்த பொழுது நேற்று நந்தினி அவனை அணைத்தது மட்டுமே அவன் ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவன் அப்பர்ணாவிடமிருந்து விலக முயன்றான். அப்பர்ணா அவன் தயக்கத்தை புரிந்து கொண்டு அவனை தன் பிடியிலிருந்து விலகாமல் பார்த்து கொண்டாள். சாரி முகி, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும், ரொம்ப சாரிடா என்று கூற முகிலன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்போ, நீங்கெல்லாம் ஃபேஸ் பண்றதை விட நான் ஒன்னும் பெருசா ஃபேஸ் பண்ணிடல. நேத்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் இல்லாம ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நேத்தி அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட மறைச்சதுனால ரொம்ப கில்ட்டியா இருந்தது என்றான். அவள் அவன் முதுகை தடவியபடி நானா இருந்தாலும் மறைக்கதான் செய்வேன். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்ல மாட்டோம், சொல்லவும் முடியாது. அதனால அத நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத என்றாள். முகிலன் அவளிடம் இருந்து விலகி, ஆமா பூ, அவ என்ன நிரஞ்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நினைச்சிருக்கான்னு சொன்னியே, எதை வச்சு சொன்ன என்று கேட்க அதற்கு அவள், நேத்து இவ்வளவு நடந்திருக்கு, அதையும் மீறி உனக்கு அவ கால் பண்ணிருக்கானா, அவ உன்னை விடுறதா இல்லன்னு அர்த்தம். எப்படியாவது உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். மத்தவங்களை யூஸ் பண்ற மாதிரி உன்னை ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்றவளா இருந்தா நேத்தி அவ உன்னை பார்த்து பயந்ததுக்கு திரும்பி உன் பக்கமே வந்திருக்க மாட்டா. அதையும் மீறி அவ வரானா உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. பணம் இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்காது, அழகு இருந்தா பணம் இருக்காது. இது ரெண்டும் இருக்கிறவனுக்கு நல்ல கேரக்டர் இருக்காது. இதுவரைக்கும் அவ பார்த்த ஆம்பளைங்கெல்லாம் அந்த ரகத்தை சேர்ந்தவங்க. பணத்துக்காகவும் அவ உடம்புக்காகவும் தான் அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாம் இருக்கிற ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல லைஃப்ல செட்டில் ஆகணும்னு அவளுக்கு தோணாமலே இருக்கும் சொல்லு. அவளுக்கும் 33 வயசு ஆயிடுச்சுல. இதுக்கு மேலேயாவது உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழணும்னு நினைக்க மாட்டாளா என்ன? அவகிட்ட எல்லாம் இருக்கு. அவ ஆசைக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் ஏத்த மாதிரி ஒரு புருஷன் தான் இல்ல. அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவளுக்கு தோணி இருக்கலாம். இது எல்லாமே என்னோட அசம்ஷன் தான் முகி. அடுத்த உன்னை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கறத பொறுத்துதான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்றாள். இவ்வளவு யோசிக்கிற, அப்புறம் எப்படி அப்போ அவகிட்ட போய் 10 வருஷம் ஏமாந்த என்று முகிலன் ஆச்சரியமாக கேட்க
அதற்கு அப்பர்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு அவளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அதனாலதான் எனக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா வேலை பார்த்தா. அதை விட நம்மளே மனசாலையும் உடம்பாலையும் நொந்து போயிருக்கும் போது இதெல்லாம் பத்தி யோசிக்க தோணுமா சொல்லு என்றாள். முகிலன் உடனே, சரியப்பு, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுல நிரஞ்சன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை சப்ளையும் பண்றான். பேசாம போலீஸ்க்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தோம்னா அவனை கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் கம்பிதான் எண்ணணும். நமக்கும் கொஞ்ச வருஷத்துக்கு அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது. நந்தினி இதுல தலையிட மாட்டா. ஏன்னா அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவன் சப்ளை பண்ணிதான் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சா அவ தலையிடாம ஒதுங்கிடுவா. ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினதா சொன்னான். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஒருவேளை உண்மையா இருந்தா நிரஞ்சனை வெளியில எடுக்கணும்னு அவன் நினைக்க மாட்டா. நேத்தி அவ என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் எதுவும் பேசாம கோவமா வந்துட்டேன். அதனாலதான் திரும்ப கால் பண்றா. அடுத்த தடவை அப்ரோச் பண்ணும்போது என் பக்கம் வராத அளவுக்கு வான் பண்ணி அனுப்பிடலாம். பணம் இருக்கிற தைரியத்துலதான் இவ்வளவு தூரம் ஆடிக்கிட்டு இருக்கா. மத்தபடி அவளுக்கு சப்போர்ட்டெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நிரஞ்சன் ட்ரக் கேஸ்ல மாட்டின விஷயத்த ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம விஷயத்துல இப்போதைக்கு தலையிட வேணாம்னு கொஞ்ச நாளைக்கு அவளும் அடங்கிடுவா என்றான். இதையெல்லாம் கேட்ட அப்பர்னா, நீ சொல்றதெல்லாம் டெம்பரவரி சொல்யூஷனா இருக்கு முகி. ஒருவேளை நிரஞ்சனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துட்டானா அவன் பழையபடி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான். நந்தினியும் மான மரியாதைக்கு பயப்படுறவளா இருந்தா இப்படி தினமும் ஒரு ஆம்பளையோட சுத்த மாட்டா. உன்னை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா நினைக்கிறாளே தவிர நீதான் லைஃப்னு வாழணும்னு ஆசைப்படல. ஊருக்கு முன்னாடி இழந்த கௌரவத்தை உன் மூலமா மீட்டுக்கணும்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். ஆனா திருட்டுத்தனமா எவன் கூடயாவது கான்டாக்ட்ல இருந்துகிட்டு தான் இருப்பா. அதுல சந்தேகமே வேணாம். பல வீட்டு பால ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா சொல்லு என்றாள். அப்புறம் என்னதான் அப்பு பண்ணலாங்கிற என்று முகிலன் கேட்க, அதற்கு அப்பர்னா, நீ சொன்னதை செய்யதான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு என்று சிறிது நேரம் யோசித்து விட்டு, முகி, நிரஞ்சன் பாவம், அவனோட அருமை அவனுக்கு தெரியல. அவன் எப்படி வாழ வேண்டியவனு அவனுக்கு புரிய வச்சோம்னா எல்லாம் சரியாயிடும் என்று அவள் சொன்னவுடன் முகிலன் புரியாமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.